கிளிநொச்சி மண்ணுக்குள்ள வந்து வந்த முதல் நாளே வந்துட்டு நாங்க போறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முல்லைத்தீவு தெய்வான பாட்டியில விட்டதான் வந்து போறோம். ஆஹா பாட்டி வராது மலைக்குள்ள வந்து நீங்கடாப்பா மலைக்குள்ள வந்து நீங்க நாங்க வந்து ஓடுங்க ஓடுங்க, அந்த கொடிய மீறி நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கப்பல் செஞ்சு விடலாம் நம்ம. ஆனா தெய்வான பாட்டியில வீட்டை வரக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம் உண்டாப்பா. எப்படி இருக்கியா பாட்டி? நல்லா இருக்குங்களா? மம்முட்டி லண்டன் ஜெயிலுக்குள்ள இருக்க போல ஒரு வாட்டி வந்து பாத்தீங்களா நீங்க? என்ன எனக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புல உனக்கு தெரியும் தானே. அம்மானே நான் வந்திருந்தேன்னா உன்னை ஒரு செகண்ட்குள்ளால நான் வெளியே எடுத்துருக்கேன். பாத்தியா எங்க நீங்க எங்கள லாயரத்தை எடுத்துருக்கீங்க. என் கண்ணால கண்ணீர் போல, ஆனா என் மனம் உங்களை காணாம நித்தம் அழுத வண்ணமா தான் இருந்தது. ஏன்னு கேட்டா எனக்கு லண்டனுக்கு என்ன நடந்ததுன்னு அப்ப பாட்டி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எனக்கு உங்களை சுற்று சுகம் ஒன்றுமே வேணாம், எனக்கு நீங்க தாண்டா வேணும். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நினைத்திருந்தால் நிம்மதி ஏதும் இல்லை. பக்கத்துல நீங்க இருந்திருந்தா தான் நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் விட்டு இருக்க மாட்டேன். வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்த முதல் நாள், அதாவது கிளிநொச்சி மண்ணுக்குள்ள வந்து வந்த முதல் நாளே வந்துட்டு நாங்கள் போகிறதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முல்லைத்தீவு தெய்வான பாட்டிகிட்ட விட்ட தான் வந்து போகிறோம். நிறைய நாள் ஆச்சு உண்மையில வந்து பாட்டியை சந்திச்சு, அதாவது அந்த வெட்டிங் டைமுக்கு கூப்பிட்டு வந்த போல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பார்க்கல. ஸோ ஆனால் இந்தியாவில் பக்கம் இப்போ வந்தாலும் நாங்கள் வந்து பாட்டியை பார்க்குறது வேணாமல். ஸோ இப்போ நீங்கள் ஜோசிப்பீங்க வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்து போகிறோம்னு சொல்லி உண்மையாக அதை தாண்டி இன்றைக்கு பாட்டிக்கு வந்து ஒரு சின்ன உதவி செய்ய போகிறோம். அதையும் தாண்டி வந்து நிறைய நாளாக கேட்டு கொண்டு எந்த வீடியோ போட்டாலும் இல்லை 6 வயதானாக்களை போட்டாலும் வந்து நம்மளை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுறது முல்லைத்தீவு பாட்டியை காட்டுங்கோ, பாட்டியை காட்டுங்கோ சொல்லி நிலைமையில இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்களா, ஃபோன் பேசினீங்களா சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து எல்லா வீடியோக்களையும் வந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்குண்டே சொல்லி ஒரு தனி ரசிகர் பட்டாளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம உண்மையில் வந்து அதுக்கு நாங்கள் வந்து நாங்களும் இந்த கிளிநொச்சி மண்ணுக்கு வந்தாலும் முதல்ல வந்து பாட்டி வீடியோவை காட்டுறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த வேறு நாங்கள் செய்ய போகிறோம். பாட்டிக்கு நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம், நாங்கள் அப்படியே வாரம் அப்படின்னு சொல்லி. சம்டைம் வந்து வழியில் எங்கேயா போயிருப்பாவுன்றதுக்காக கொஞ்சம் மக்களோட அப்போ வந்து சொன்னால் அப்படி என்ன இந்த தேங்காய் வாங்க போகிறது. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் வாங்க தவிர நீங்கள் வீட்டை போவோம், நாங்கள் வாரம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வேண்டிட்டு நாங்களே வந்துட்டு வாரம் அப்படி சொல்லி ஜெயிலில் இருந்தது வந்து தெரியும் பாட்டிக்குன்னு. அடுத்து பிறலானோட கதைச்சிருந்தவங்க வந்து அது சம்மந்தமாக நாங்கள் காணொலி இப்போ பாட்டியோட கதைச்ச வீடியோ கிளிப் எல்லாம் வந்து ஸோ எங்களை ஆர்ஜி வித் கேஜி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்க. இப்போ வந்து அந்த பாட்டி சொன்ன அந்த பொருட்களையும் வாங்கிட்டு ஓகே பாட்டி நம்ம சந்திக்க போகலாம். ஓகே பார்ப்போம் பாட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு பிறகு வந்துட்டு மீட் பண்ணுறோம்ல. ஸோ அது பார்ப்போம். இப்போ நேற்று வரும்போது மேலே வந்து மழை பெய்யலை. இப்போ சொன்னாங்க சில பேர் வந்துட்டு நாங்கள் இங்கே வாரதால மழை பெய்யுது இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு காலையில இருந்து பயங்கர மழை இல்லை. இப்போ நம்ம வந்ததால வந்து மழை அவ்வளோ வெல்கம் பண்ணிருக்கு. வரும் வரைக்கும் வர விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளுத்து வாங்குது. நெருப்பு மழை உண்மையா இப்பயும் பெஞ்சு கொண்டு இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ நல்லா தான் இருக்கு இந்த கிளைமேட் வந்து. ஆனால் என்ன மழை பெஞ்சா வந்து நிறைய இடங்கள் நிறைய ஏரியாக்களும் போயிடல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அது இந்த வண்டியை கொண்டு போயிடாது. அதை தாண்டி இந்த வண்டி இல்லைன்னா வரையுமே போன தரம் வந்து நாங்கள் பைக்கில் வந்தனால பைக்கில் வந்துட்டு ஃபுல்லாக என்ன சொல்கிறேன் நனைஞ்சு வந்தாலும் மழை பெஞ்சா சில இடங்கள்ல கடைகளில் போய் வந்துட்டு இருக்கிறது எடுத்துட்டு வாரது. சரி வீடியோ வந்து எப்படி சொல்கிறேன் நனைஞ்சு கொண்டு வீடியோ செய்யலாது. அது உண்டு இப்போ பார்க்குறவங்களுக்கு இட்டுட்டு அவங்க என்ன அப்படி செய்யறாங்க. சில நல்லா அவங்க நினைப்பாங்க இப்படியும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அப்படித்தான் கஷ்டப்பட்டேன். சரி இப்போதைய நிலைமைக்கு பிரச்சனை இல்லை, வண்டி இருக்குன்றதால வண்டியில் வந்து நாங்கள் சரியான மழை வந்தது. இப்போ என்ன வேலை செய்யப்படுறது அந்த மடிக்கிற 2 சைக்கிளை வந்துட்டு பின் அடிக்குள்ள ஓட போகிறோம். மெயின் ரோடுல வந்து காரை போட்டுட்டு உள்ள ஓக்குள்ள வந்துட்டு சைக்கிளில் தான் போய் எல்லா பேரையும் வந்து விசிட் பண்ணுறோம் பார்க்குறேன். மேலே வச்சு கட்டி விட்டாச்சு. இது நல்லா இருக்கு. மேலுக்கு வச்சு கட்டி விட்டாச்சு. என்ன ஏற்றி மிதிப்பியல் தான் எல்லாரும் ஒன்று ஏற்றி மிதிக்க ஒன்றுக்கு மேலே மிதிக்க இல்லை. அப்படி இப்படி நாங்கள் சக்கை மிதிச்சு ஓடி போகிறோம், நீ பின்னுக்கு ஓடிவா. நான் வேறு அடுத்து வரோம் பிரச்சனை இல்லையா? 2 டயர் வந்து
இல்லாட்டி அந்த ஒத்த டயர்ல ஓடுவாங்க இந்த படம் பாத்தீங்க லட்டுல வச்சேன் பாத்தியா தாசன்னா இல்ல நட்டுல வச்சேன் டயர்ல நட்டுற நீ கலட்டிட்டு அப்படியே எதிர்பார்க்கல என்ன நட்டுல வச்சு இந்த அயன் படத்துல நினைக்கிறேன் அவரு என்ன வேற என்னடா அவருக்கு லட்டு கொடுப்பாங்க சாப்பிட மாட்டாரு அவரு சாப்பிட்டுருவாரு பிறகு இருந்தா நம்ம இதுக்குள்ள டயர் கலந்து போவோம் உனக்கு என்னன்னு பார்த்தா இல்லன்னு சொல்லிப்பான் லட்டுன்னு வச்சு பார்த்தேன் தாசன்னா இல்ல நட்டுல வச்சான் இதை பத்தி தாசனா பார்த்தாண்டா இந்த வண்டியை வேற யூஸ் பண்றான் இது கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு தாசன் நம்மடா தாசனா நீ அவரு நம்மடா என்ன இருந்தாலும் அங்க இருந்து ஒளிஞ்சாலும் நிக்கதான் ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுது பொதுவாவே ஒரு இடத்துல குழப்பங்கள் நிறைய வருது பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா அந்த இடத்த வச்சு கொஞ்சம் விலை இருந்தாலே வந்து டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்படின்னு இல்லை ஒரு இடங்கள் மாறி போக்குல வந்து இப்போ ஒரே இடத்துல நிக்க ஒரு இடங்கள் மாறி போக்குல கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பெஞ்சால வரக்குள்ள கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. அது என்னமா யாரில் கூட்டி தரக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் புத்து மண்டை குழப்பமாயிருந்தால பெரிய மண்டை குழப்பமாயிருக்கும் ஒன்னு அனுப்பணும் வச்சு இன்னொரு கொண்டு வந்து தெரியாது. நான் இல்லாட்டி உங்களுக்கு பைபிள் என்டர்டைன்மெண்ட் மழை டைம்ல சும்மா விடுறாங்க சாடிக்கிறான் போட்டு. இது இப்ப மழை டைம்ன்றதால இந்த வரத்தொப்பு நம்மளாம் கொஞ்சம் கூடும், மக்களை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. நாங்களும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா வரத்த குணம் இனி இருக்க முத்தி கொண்டே போடா பூரண பூரண முடிஞ்சிடா அந்த அப்ப கலண்டா இன்னும் உங்களுக்கு தெரியல எனக்கு இல்லை உங்களுக்கு தெரியல ஒரு டைம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அவனுக்கு. பள்ளிப்பணம் தாண்டி தான் நாங்க இப்ப புதுக்குடி இருப்போம். நாங்க புதுக்குடியில இருந்து ஒரு மிதிவடி என்று கேட்டோம். யாழ்ப்பாணம் போனா ஆனா நாங்களாம் மிதிவடின்னு சொல்ற வேற ஒன்று அது என்னடா அது மிதிவடி அங்க பார்த்தா உள்ள ரொட்டி இதெல்லாம் வச்சு தரானே சிக்கன் எல்லாம் வச்சு தராங்க. நான் பார்த்தா நம்ம மிதிச்சா வடிக்குமே அதுக்கு நம்ம சம்சான்னு சொல்லுவோம், இல்ல சம்சா ரோல்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இங்கெல்லாம் மிதிவடி என்ன இது நிறைய பேர் சொல்லிவிட்டு ஒரு பேர் தான் சொல்லியிருக்காங்க. மிதிவடி அவருக்கு இப்பதான் புதுசு, நம்மளுக்கு மிதிவடி பழசு. ஸோ புதுக்குடியிருப்புல மிதிவடி சாப்பிட்டுட்டு இப்போ திரும்ப உடையாகட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பள்ளிப்பணத்துல நம்மளோட ரமணதாசன கடைக்கு போயிட்டு தான் வந்து பாட்டி கேட்ட மாதிரி அந்த சீனி தேங்காய் மற்ற சாமான் கொஞ்சம் பாட்டிட்டு அப்படியே அந்த வழி மேல் வெளி வைத்து காத்து கொண்டிருப்போம். பத்தியான பாட்டி நம்மளும் கொஞ்சம் சாமான் போன் பண்ணி பாட்டி நாங்க வரல பிராங்கண்டா. சரி நான் தேங்காய் வேண்ட போனேன்டா, ஏன்டா இந்த வேலாத வேலை உங்களுக்கு நடக்கிறாரு. அதே வாழ்ச்சியா இருக்கிற அப்படி போய்கிட்டே இருக்கீங்க. ஈஸி ஆயிட்டாரு. மெசேஜ் போட்டாலும் சாமான கொடுத்துருவாரு பாட்டி, சாமான கொடுத்துட்டு பில் அனுப்புங்க. 1 மாதத்துக்கு பில் வரும். பலன் சிலரை கொடுக்க வேண்டியது உள்ள இருந்தது. 14 நாள் வந்து உள்ள இருந்து பின்ன என்ன நல்ல செய்ய போனா உள்ள உயர்த்தானே நல்லதுக்குள்ள ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டோம். அவங்க நம்ம 14 நாள் போய் உள்ள இருந்துட்டு அனுப்பியிருக்காங்க. உடம்ப கிடைக்கிறதுக்கு அடுத்த வாட்டி அவர் போகக்கூடாது. உடம்பு குறைக்கலாம் நிம்மதியா இருக்குது. சும்மா விசிட் பண்ணிட்டு பாட்டி பார்த்துட்டு போகலாம். வண்டியில் எடுத்துருக்கு இந்த கடைக்கு நாளைக்கு வண்டி அது இது இந்த பண்பு ஜாப்பானம் போனோம் வாங்கிட்டு 4 வண்டி மிதிவடி என்னன்னு காட்டிட்டு ரோட்ல சாப்பாடு சரி ஓகே. தேங்காய் சீனி அப்படியான சாமான் ஸ்பான்சர்லாம் இன்னைக்கு வந்து பாட்டி கொடுக்க சொன்னா பாட்டி வந்து மற்ற சாமான்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் சாமான் மேடிட்டு போனோம். ஆனால் இந்த சாமான் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக ஸோ தேங்காய் அப்படியான கோதுமை சீனி இது மட்டும் மேடிட்டு போகிறோம். தேங்காய் இந்த கடையில் இல்லை, போகும்போது இன்னொரு கடையில இருந்து வேண்டும். சந்திப்பா சந்தோஷம்.
அவரை சந்திக்கலாது சொல்லிட்டீங்க வெறும் சொல்ல பார்த்தா காய்ச்சி ஒண்ணுதான். அது நடக்காது. இவங்க டிக்கெட் போட்டு எங்கடோ நடந்தா கண்டிப்பா சத்தியமா சொல்லுங்க. கட்டாயம் நாங்க வரும். நீங்க சொல்லாட்டி நாங்க அஞ்சு வந்துட்டோம்னா நம்மளோட வெட்டிங் வந்து நடக்காது. அப்படி 31 வயசு 32 வயசுல நடந்தா கூட வந்து ரெஜிஸ்டர் விட முடியும். ஆனா நம்ம நம்ம சிம்பு போல பண்ணுவோம். சிம்பு ஒரு கட் அவுட் வச்சு இவருக்கு வெட்டிங் நடந்தா நாங்க பண்றது இல்ல. ஆனா அப்படியே ரமணதாஸ் வந்து உள்ளால இதே லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வெளியில சொல்லாம ரமணதாசர் கடையில் வந்து எல்லாம் வேண்டிய தேங்காய் இது மட்டும்தான் வந்து வேண்டியது. வந்து பார்ப்போம், மார்க்கெட்டில் பார்ப்போம். சொல்லி மலைக்கில் வந்து நம்ம வாகனம் பண்ணுறதால வாகனத்தில் போய் வந்து பாட்டி அதில் வேண்டி பார்த்து மலைக்கில் வெளியில் போய் வந்து வேண்டி தேங்காய் இருக்கா? தேங்காய் மார்க்கெட்டுக்கு ஒருத்தட்டே இல்லையே. இதில் கடையில் வெட்டுறதுன்னா அங்கே வந்துடலாம். தேங்காய் கடை இருக்குதா? தேங்காய் பண்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுல வந்து தேங்காய் பைசா காசு கொடுத்து வேண்ட மாட்டாங்க. எடுத்துனா வளர்ச்சி ஒரு 6-7 தென்னை மரம் இருக்கிறதுனால தேங்காய் வளர்ச்சி ரொட்டேட்டா அப்படி வந்துருக்கு ஒரு மரத்துல இருந்து. அதெல்லாம் வந்து தேங்காய் பறிச்சு எல்லாம் காசு கொடுத்து வேண்ட மாட்டாங்க. சில நேரத்துல இல்லைன்னா மட்டும் தான் வேண்டுறது. பாட்டில தென்னை மரம் வந்து நின்றுட்டாங்க. அதெல்லாம் வந்து பாட்டி வெளியில கடையிலாம் வேண்டுறோம். மார்க்கெட்டுக்குள்ளே வந்து தேங்காய் இல்லையா பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு உடையாக்கட்டை இருக்கீங்கன்னு சொன்னால் தாராளமாக வந்து நீங்கள் இங்கே தேங்காய் வந்துட்டு வியாபாரம் செய்யலாம். இல்லாதவங்க வந்து வியாபாரம் செய்யலாம். கண்டிப்பாக கடையில் இல்லாதது மார்க்கெட்டில் இருக்க மட்டும் தான் மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு இல்லை. இப்போ அங்கால தான் நம்ம பார்க்கணும். கட்டாயம் தேங்காயோட போகணும். நான் பார்த்துட்டு பாட்டு பாட்டியில் வீட்டை வந்தாச்சு. இறங்கிட்டு போகலான்ட்டு பார்த்தா கூட வந்து மழை வெஞ்சி கொண்டிருக்கு. நெருப்பு மழை. பிரச்சனை குளிக்கல தானே, இறங்கிட்டு ஓடுங்கடாப்பா. இவருங்க போயிட்டு வரான் அடிக்கடி வித்தியாசமான வருத்த கூட போட்டிருக்கீடாப்பா. வருத்த அடிக்கிற மழை காணாதான் இயற்கை ரெண்டையும் கொஞ்சம் நீர் பாய்ச்சி அடிக்கடி பாயாங்க. ஒரு கூட தான் இருக்கு. கமராவுக்கு கூட பிடிக்கிறா இல்ல நமக்கு கூட பிடிக்கிறா? கமராவுக்கு தான் முக்கியமான டவுன் போயிட்டு கிடைச்சா சூரம் போற வீடியோ. நான் நினைஞ்ச அளவு குறைஞ்ச சிக்கலா இல்லை. அண்டை கொண்ட உப்பை காட்டு விட்டானே மலையில நனைய மலையில நனைய விட்டு ஒரு மைக்கு சரி என்னண்டு அரிசியை வச்சு வைத்தியம் பார்த்தா இவருக்கு மைக் இந்த ஸ்பீக்கர் இல்ல, அவருக்கு சார்ஜர் இல்ல. ரெண்டு போடும் நம்மளுக்கு சாப்பாடு மாதிரி இவங்களுக்கு அடிக்கிற அரிசி வேகு. அடுத்த நாள் 2 பேர் அதாவது அன்றைக்கு சூரம் போற அன்றைக்கு மலையில நனைஞ்சது. அது சரி பயங்கர மழை. ஆஹா பாட்டி வராவு அவ கூட கொண்டு வர அவங்கள கூட்டி போறது. பாட்டி வந்திருக்காங்க. மலைக்குள்ள வந்து நீங்கடாப்பா கடவுளே. நீங்க மலைக்குள்ள வந்து நீங்க நாங்க வந்துருப்போம். அவனை பிடிக்க போல அவனை குடைக்குள்ள விழிச்சிடுங்க. கடவுளே கடவுளே மலைக்குள்ள நனைஞ்சு வந்திருக்கீங்க நீங்க. முப்பதால ஒழுகுது இதுக்குள்ள. அப்புறம் நீங்க போங்க, நாங்க இந்த வாரம் இதை செஞ்சுட்டு வாரம் அந்த ஒழுங்கு நீங்க கூட்டிட்டு போங்க. தம்பி போங்க. மழை போங்க, மழை கொஞ்சம் கூட நாங்க வருவோம். சரிங்களா? சாமான் கொஞ்சம் எடுத்துட்டு வாரம். நீங்க ஓடுங்க உள்ள போய் என்ன சொன்னா இதுக்குள்ளாலேயே சுவானம் அடிக்கிற மஞ்சள் கொஞ்சம் தூரத்துல பிஏ புள்ள அதான் நீ வந்துட்டீங்களா? அதான் உள்ள போங்க வாரமா உள்ள போங்க வாரம். ஒண்ணுமே செய்யலாம். அப்படி மழை பெய்யுது. இப்ப காலங்கள் எல்லாம் சுருட்டுனால மழை டைம்ல வந்துட்டு குளிருக்கு வந்துட்டு காலெல்லாம் வந்து விட்டு பிடிக்கும். நீங்க முன்னால போனா நாங்க பின்னால வாரோம். முன்னால போனா நாங்க பின்னால வாரோம். கண்ணம்மா
மலைக்குள்ளேயும் வைப்பு மலைக்குள்ள வைப்பு மலைக்குள்ள வைப்பாட்டா வயசுப்படி நீ லவ் என்ன கதைச்சு அடைப்பாரு அடிக்ட் ஆயிட்டேன் முக்கிய குறிப்பு நஜாரியாவோட அம்மாக்கள் பாருங்க காதல் அடித்தாயிட்டானா நம்பிக்கை இருக்கு தெரியும் நம்பிக்கை இருக்கு உன்னைய பத்தி நம்பிக்கை நீ ஒன்னும் லாய்க்கலண்டு அப்படிங்களா உன்கிட்ட போனடா இருக்கிறான் அம்மா சொல்றாங்க தம்பி எங்க நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ண இல்ல மறுநாளைக்கு ஒரு வீடியோ தான் அனுப்புனேன் இல்ல 24 மணி நேரம் போனோட இருக்கான் தம்பின்றா எல்லாம் 24 மணி நேரம் அந்த வீடியோ பார்த்து இருப்பேன் என்ன பிள்ளை இருக்கு பார்த்து அண்ணெல்லாம் பூத்து போயிட்டு அப்படி ஒழுங்கா எடிட் பண்ணி இந்த பிரச்சனை வந்தீங்க அப்போலே மை காட் ஓடுங்க ஓடுங்க அந்த கொடிய மீறி நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு அம்பாலே அம்மா முதல் இப்படி தண்ணியெல்லாம் போனா சரியா வயதுல அந்த கப்பல் ஞாபகம் வருதுல ஞாபகம் இருக்கா இப்படி போனது என்ன கப்பல் செஞ்சு விடுறோம் நம்ம ஆனா தெய்வான பாட்டில வீட்டை வரக்குள்ள ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம்டாப்பா உண்டாப்பா நம்ம இதுல ஒரு குடிசையை வெட்டி போடுறோம் வாரத்தை மிஞ்சால நிக்கலாம்டா பாட்டியோட நல்லா கிடக்கு மன்னிப்போயில் திரும்ப வரோம்ப்பா வரோம் அப்பாடே ரைட்டு அவா எப்படி இருக்கியா பாட்டி நல்லா இருக்கிறீங்களா நான் நம்ம மம்முட்டி இதான் உங்களோட ஊரு நல்லா கிடக்கு நல்லா கிடக்கு ஏடா வேறாண்டி என்னடா மலைக்குள்ள எங்கெல்லாம் போய் திரியா நீ எங்கடா போன நல்லா இருக்கிறது வா இது நல்லா கிடக்கு சீட்டோ ப்ளீஸ் இந்த இருக்கணும் பாட்டு இது வச்சுக்காவடா எங்களுக்கு மன்னிப்பு இல்லாமலே என்ன நல்லமா கூட பார்க்க வராம இப்ப கேக்குறீங்க என்னடா அதுதான் வந்து இங்க வந்த முதல்ல உங்களோட விட்டா வந்து செத்தனை பிழைச்சு நன்னோட பார்க்க நான் இருந்தேன் எப்படி நானே செத்து பிழைச்சி வந்திருக்கேன் உள்ள இருந்து வேறாண்டே அப்படி இருக்கு ஆளை எடுத்து காய்ச்சாரா வஞ்சரவா வேற யாரு கேட்கிறது கிஷோ என்ன எடுத்து கேட்டேன்னா இங்க லண்டனுக்கு என்ன நடந்ததுன்னு அப்ப பாட்டி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நாங்க எடுத்து கதைப்போம் அப்ப நான் கேட்டே எனக்கு உங்களோட சொத்து சுகம் ஒன்றுமே வேணாம் எனக்கு நீங்க தாண்டா வேணும் கட்டாயம் நீங்க எனக்கு வேணும் அதான் இங்க வந்து முதல் நாள் இப்ப உங்களை தான் பார்க்க வந்தாங்க வந்த உடனே எனக்கு சொல்லுங்க இவனை கேட்டா இவனும் ஆட்டத்தாப்பா அவர் இப்ப சொல்லியாடா அவர் இப்ப என்னன்னு சொன்னா இந்த இடத்துல இல்ல அப்ப என்ன அப்ப தருவியா நாங்க கேட்டது என்னடா அப்ப சொல்லியா பாட்டி முதல்ல பிஸ் பண்ணுங்க அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க கை கொடுத்து வாழ்த்துக்கள் என்னது தெரியும் நான் வயசுக்கு வந்தது அப்ப இப்பதான் வந்து எவ்வளவு வயசுக்கு வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சுட்டான் அவர் கமிட்டட் ஆயிட்டாரு காதல் கிடைத்து விட்டது அந்த முகத்தை கண்டு விட்டார் காதல் பண்ற என்ன நம்பிக்கை இருக்கா இல்லையா நம்பிக்கை இருக்கு ரெண்டாலும் முடியாது இப்பத்திய சந்தைக்கு நம்பிக்கை குறைவு உண்ட கண்ணு உண்ட மூக்கு உண்ட வாயு பழைய கண்ணு மூக்கு வாய் இல்ல அந்த மூலையில வைக்கிறோம் ஏன் தெரியுமாமா இப்போ கூட பேஸ் அந்த பேஸ் எல்லாம் யூஸ் பண்றான் புதுசா சோப் பப்பாயா சோப் எல்லாம் யூஸ் பண்றான் நேத்து நடந்த ஒரு சம்பவம் வாங்கி தரேன் நேத்தா வந்த உடனே பாத்துட்டு லண்டனா அவனுக்கு அந்த நாட்டுல இருந்து வரும் வருகையிலானே ஜெர்மன்ல சரி எல்லாம் சரி நாங்க இல்ல சொல்லல இந்த வாய் நான் சொன்னது அப்ப ஜெர்மன் பொம்பளை பிரச்சனையே இல்ல வாழ்த்துக்கள் பாருங்க சும்மாவே பிராங்க் பண்றவனு இது பிராங்கா இருந்தா சும்மா மனஸ்தாபப்படக்கூடாது நேரத்தோட சொல்லிட்டேன் இல்ல அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான்
புலவான முரட்டு அந்த நேற்று நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்றா அப்ப என்ன நடந்தது? நேற்று என்னண்டா அதாவது வளமையான இந்த அளவுக்கு அங்கேயா வந்தா இப்போ ஒன்று வந்து நான் கொண்டு வந்த திங்ஸ் அதாவது இப்போ இந்த க்ரீம் அது எல்லாம் வந்து நான் கொண்டு வந்திருப்பேன். அப்படி இல்லைன்னா பிறலாம் கொண்டு வந்திருப்பான். இல்லைன்னா சில டைம் பிறலாம் மட்டும் தான் கொண்டு இருக்கான். நான் கொண்டு வரேன். அப்போ வந்து இதை பதிவு செய்யணும் இந்த இடத்துல. இது அப்போ வந்து கொண்டு வந்தா வந்து அதை எடுத்து நைஸா ஜூஸ் பண்றேன். ஜூஸ் பண்றேன். அப்ப நேற்று பிறலான அதுக்குள்ள இந்த நேற்று வந்து இறங்கின உடனே வந்து அதுக்குள்ள இந்த ஒவ்வொரு சாமான் எடுத்து வெளியில வச்சோம்டா. என்ன அப்போ ஒவ்வொரு சாமான் எடுத்து வெளியில வச்சோம் கிரீம் வக்கி உள்ள என்னடா திரும்பி பாக்குறேன் உனக்கு நான் நீ கூட யூஸ் பண்ண போறேன் டக்குனு போனான் பேக்க அவன் பேக்க திறந்து ஃபுல்லா அவன் கொண்டு வந்திருக்கான். என்னையோட ஒரு நாள் கூட கொண்டு வராது. என்னையோட அப்படி கூட அதான் ஒரு எத்தனை நேரம் வந்திருக்கோம் ஒரு தரம் கூட கொண்டு வராது. இப்ப கொண்டு வந்திருக்கான். ஏன்டா இப்ப வீடியோலாம் எடுப்போம் அங்க இருந்து உள்ள உடனே அடிக்கும் போது என்ன நான் அதை யூஸ் பண்ண சொன்னேன் இது யூஸ் பண்ணலையா நீ எந்த சோப் போடுறா எந்த கிரீம் போடுறா எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றா உனக்கு என்னெல்லாம் தோணுதோ சொல்லு. அப்போ விரையில என்ன வந்து வெளியிட்ட கடத்துல ஓடுது என்ன தூக்குல நான் தான் அன்னைக்கே கேட்டேன் கதையை பார்த்தா நான் தான் அன்னைக்கே கேட்டேன். பாட்டி உங்கள்கிட்ட உண்மையை சொல்லதானே வேணும். கேளுங்க நீங்க கேளுங்க உண்மையா குண்டப்பா. நான் வந்து எனக்கு நீங்க தான் எனக்கு வேணும். எனக்கு சொத்து சோமா பெரிய வீடு அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. கட்டாயம் எனக்கு எல்லாருமே வேணும். கண்ணீர் கண்ணால கண்ணீர் போகல என் மனதால் என் கண்ணால கண்ணீர் போகல. ஆனா என் மனம் உங்களை காணாம நித்தம் அழுத வண்ணமா தான் இருந்தது. ஏன்னு கேட்டா எனக்கு லண்டன் அவனுக்கு நல்ல 6 வேளையும் கறியும் சோறும் 6 வேளை ஒரு மனுஷன் 3 வேளை எனக்கு சொல்றான்டா அவன் நீ தான் 6 வேளை சாப்பிடுற நீ. சரி உங்களுக்கு இது யாரு சொன்ன நான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன் எனக்கு நான் கிசு 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 சொல்லிட்டே கிசு நீ கிசு கிசுக்கும் போதே தெரியும்டா கிசு கிசுக்கும் போதே தெரியும்டா நீ அப்ப கிசு கிசுக்கு கூட தெரியும். அவ கிசு மேல பிள்ளை இல்ல. நான் கேட்டேன்ல தம்பி எனக்கு நீ உள்ளத சொல்லு இல்லைண்டா நான் அம்மானே எனக்கு தலை வெடிச்சிருமாடா அப்படின்னு கேட்க கிசு சொன்னா பாட்டிமா அப்படித்தான் ஒரு இலக்குல போய் உதவி செய்ய போயிட்டு மாட்டிக்கிட்டான். அவங்க உதவி செஞ்சவங்க வந்து தேவையற்ற கதையை சொல்லி இல்ல அப்படி இல்ல வாட்டி என்ன பிரச்சனைடா அந்த வீடியோ எடுத்தது வந்து எங்களையும் போல இருக்கு. போல அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்க கூட. சோ அதுல இருந்தா அந்த பிரச்சனை வந்து ஏன்டா உழவு செஞ்சிருக்க ஒரு பிரச்சனை வரல. அந்த வீடியோல மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் விட்டுட்டோம். சரி வாட்டி இப்ப உங்களோட சுகநலங்கள் எல்லாம் அப்படி எப்படி போகுது வாழ்க்கை? பிரச்சனை இல்ல. ஆனா எந்த சுகநலத்தை விட்டு உங்களோட சுகநலத்துக்கு ஆண்டவன் அருள் புரியணும்னு நான் எந்த நாளும் கடவுள்கிட்ட. ஆனா உண்மையா உங்களை காணா விட்டுருந்தேன்னா சத்தியமா எனக்கு தலையை லண்டன் கதைக்காம விட்டுருந்தானா தலையை வெடிச்சிருக்கும். சரி நீங்க விடுங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை நிறைய டிப்ரெஷன் ஆயிருக்கு. டிப்ரெஷன்டா டென்ஷன் ஆயிருக்கு. அப்போ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னு என்னோட அட்வைஸ் சொல்லுங்க. வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்டா பழைய கதையெல்லாம் கையை விட்டுட்டு அதெல்லாம் போனதெல்லாம் போகட்டும். இரவோ பகலா அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது. இனிமே மீண்டும் நாங்க எப்ப அந்த சீனத்து பறவைகள் மாதிரிக்க நெருப்புக்குள்ள விழுந்தாலும் பறக்கக்கூடிய தத்துவம் இருக்கணும். நெருப்புக்குள்ள விழுந்தாலும் நெருப்பு நம்ம மேல படமனுக்கு நாங்க விழும்ப பார்க்கணும். அதான் பழைய கதையெல்லாம் விட்டுறணும். சும்மா ஏதோ சம்பந்தம் இல்ல பிரச்சனை இல்ல அங்க ஜோதிச்சு கொண்டு எங்களை டிப்ரெஷன் படுத்துறான். அவன் டிப்ரெஷன் ஆனது இல்ல எங்களை டிப்ரெஷன் அது எனக்கு விளங்கும். ஆனா அவர் உங்களுக்கு சொல்றாரு அம்மாவுக்கு உங்களை போல வந்தவன யாரடிச்சாரோ நீங்க அடிச்சு வேற அடிச்சு உங்களை வேண்டாம் எல்லாம் வந்து கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கலாம். ஆனா கண்ணி வெடி ஒரு பக்கம் இருக்க நாங்க ஒரு பாதையில போயிடணும். நாங்க போனாலும் மண்ணுக்குள்ளால பூந்து வந்து கால் வைக்கிற இடம்லாம் இருந்தா எந்த வழியால போறது? எந்த வழியாலையாவது ஒரு வழியால தப்பத்தான் பார்க்கணும். இல்ல நாங்க அதுல இதை சொல்லுங்க. காதல் பண்ணா நிம்மதியா இருக்கலாமோ காதல் பண்ணாட்டி நிம்மதியா இருக்கலாமோ? ரெண்டு முட்டு
என்ன 2 அப்படியா? காதலிச்சா கட்டாயம் அவளோட சிந்தனை வந்து கொண்டிருக்கும், அவளுக்கும் உங்களோட சிந்தனை வரும். இப்ப ரொம்ப வேணாம், இப்ப எங்கட லண்டன் ஒரு பிள்ளைய தச்சமே விரும்பி இருந்தானா, அவன் ஜெயிலுக்குள்ள இருக்க இந்த கதை இந்த வீடியோ போடாதங்க. தச்சமே இருக்க எங்கேயாச்சும் போய் மாட்டுப்பட்டு இருக்க அந்த புள்ள யோசிக்கும், கடவுளே எங்க போய் நிக்கிறாரோ, சாப்பிட்டாரோ, தண்ணி குடிச்சாரோ, இல்ல குளிச்சாரோ, அப்ப எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கும். அப்ப அந்த பிள்ளை எங்கேயாச்சும் போய் ஒரு வேலைக்கு எங்கேயோ தொழிலுக்கு போனா இவர் என்ன நினைப்பாரு, என்னடா அந்த பிள்ளை போச்சு சாப்பிட்டுச்சோ, அவங்க அம்மா அப்பா பேசுனாங்களோ, எனக்கும் ஒரு வார்த்தை ஒரு போன் எடுக்கல கதைக்கல, என்ன பிரச்சனையா இருக்கும். சில நேரத்துல ஒரு வெளிக்கிடையும் பார்க்கலாம், கார் தானே பிள்ளைய பாக்குறது. நான் உள்ள இருக்கக்குள்ள எத்தனை பிள்ளைகள் இப்படி எல்லாம் நினைச்சீங்களோ, அதான் எத்தனை புத்தி சொல்லல. அதான் லவ். நான் லவ் பண்ணல, என்ன நிறைய பிள்ளை லவ் பண்ணலாம் தான். வடிவானதுக்கு என்ன பாட்டி நீங்க சொல்லுங்க. கிணறு அது முடிக்கல, அந்த கிணறு மூடல, நான் பாஞ்சு வரட்டேன். வடிவான முகம், அன்பான குணம், அறிவான சொல்லுகள், நிம்மதியான வாழணும், மற்றவனை வாழ வைக்கணுங்கிற மண்டை மைண்டுக்கு. ஐயோ வேணாம், பாவம் சிவா மாமா வாழ மாட்டாருடா. அது கிணத்த கொஞ்சம் பதிக்கணும். அப்ப நீ பாஞ்சா பதிக்க மாட்டதுக்காக சொல்றான். லண்டன் ஜெயிலுக்குள்ள இருக்க போல ஒரு வாட்டி வந்து பாத்தீங்களா நீங்க? என்ன சாமி, எனக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புல உனக்கு தெரியும் தானே. அம்மானே நான் வந்திருந்தேன்னா உன்னை ஒரு செகண்டுக்குள்ளால நான் வெளியே எடுத்திருக்கேன். பாத்தியா எங்க வச்சு நீங்க எங்கள லாயரத்தை எடுத்துருக்கீங்க. ஒரு செகண்டால நான் எடுப்பேன். இது காரணம் என்னன்னு கேட்டா, குலசரி நடக்கிறது உண்மைதான். ஒரு மனுஷன் ஒரு மரத்தை வச்சா நெடுகளும் முளைக்குமோ அல்லது தலையுமோங்கிறது தெரியாது. ஒன்று வேற இருந்து ஆணி வேற இருந்து சாகலாம். அதுக்காக வேண்டி தப்பு இல்லாம ஜெயில் தண்டனை இருக்கக்கூடாது. குற்றம் செய்தவனுக்கு தான் தண்டனை, கொலை செய்தவனுக்கு தான் தூக்கு மரம். அதெல்லாம் முடிஞ்ச கதை. தெரியுமா? முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடப்பதே நினைத்திருந்தால் நிம்மதி ஏதும் இல்லை. ரைட், ஓகே. அப்ப நீ சமைக்க ஆரம்பிக்கலாம். கோதுமை மாறிக்காக்குல சீனி அது இது தேங்காய் சரிங்களா? நீங்க கிட்டத்துல போய் சாமான் எடுத்து வந்தா மற்ற சாமான் இருக்கலாம் சொல்லி சொன்னார் ரமணா. சாமான் பண்ணீங்களா? ரைட், அப்ப சாமான் பண்ணா அப்ப இந்த சாமான் மட்டும் நான் ஓகே. ரைட், இதுக்குள்ள 2 சாரி இருக்கு. இது லண்டன்ல இருந்து வந்த ஃபேமிலி உங்களை நேரா வந்து பார்த்து தரேன்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க. என்ன சொன்னா இவங்க 8ஆம் மாசம் வந்தவங்க, எங்களுக்கும் கொஞ்சம் நாங்க இங்க ஓட்ட பண்றதுனால கூட்டி வரையெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன் வருவாங்கன்னு சொல்லி, வரதான் இருந்தது ஆனா வரையெல்லாம் போயிட்டுது. ஸோ அவங்கள என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா உங்களோட கையில எப்படி ஒப்படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. லண்டன்ல இருக்கிற திரவியம் அம்மாவோட ஃபேமிலி, அதாவது இப்ப நாங்க வந்துட்டு பரந்தல இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இடம் தந்தது அவங்க தான். ஸோ அவங்க தந்து விட்டதுதான் இது. கையில வந்து ஒப்படைச்சிட்டு தான் அவங்களாம் டிரெக்டா வந்து உங்களுக்கு தரணும், உங்களோட பேசணும், உங்களோட வாழ்க்கையை நேரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க. இந்த வருஷம் முடியாட்டியும் அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து வருவாங்க. வந்தாதான் கூட்டிட்டு வரேன். சரியா? இப்போ வந்து என்ன வேலை நடக்குது? என்ன வேலை உள்ள வச்சிருக்கேன், பிளேண்டிக்கு வச்சிருக்கிறேன். அரிசி எடுத்து வச்சு உழ வைக்கிறதுக்கு அரிசி இங்க மேல வச்சிருக்கீங்க. அது உழப்பான சுடட்டும்னு எடுத்து வச்சுட்டு, உழப்பாடு சுடுறதுக்கு அரிசி தூக்கி மேல வைக்கிறதா? அப்படியே வச்சுட்டு நீ வந்த கையோட நான் அதை மறந்து. இவர் இருக்காரு, நீங்க அரிசி சூடுக்காக மேல வச்சிருக்கீங்க. ஆனா போன சூடுக்காக அரிசிக்குள்ள வைப்பாரு. வித்தியாசமான இவரை தெரியுமா? ஆரண்டு தெரிகிறதா? யாரு யாரு? கிசுட பெரியப்பா. பெரியப்பா என்னவோ தெரியாது. என்ன தங்கச்சி தான் அவர் கட்ட போறாரு. கிசு அன்னைக்கு எங்களோட கார்ல வந்த நீங்களா? அவருதான் மறந்துட்டேன். பழைய அன்பு இல்ல. இல்ல நான் மறக்கல. இப்ப நான் சொல்லிட்டு வந்தேன், எங்களை மம்முட்டியை பார்க்க போறோம் சொல்லிட்டு வந்தேன். அவரை மம்முட்டியா? மம்முட்டி தெரியுமா? பார்க்க போமா மம்முட்டி? மம்முட்டி பார்க்க நான் வேற இல்ல.
ஆனா நான் உங்களை இந்த கார்ல வரைக்கும் தான் கண்டேனா. கொஞ்சம் கெட்டா பேரியா கொஞ்சம் மொட்டை பேராண்டி இந்த இந்த மாமா நல்லா கிடக்காரா? நல்லா கிடக்குண்ணா. நல்லா கிடக்காரா? இங்க நல்லா கிடக்கு. அங்கே நல்லா இப்ப கிடக்கு. என்ன சொல்லிட்டு வெளிக்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம். மாமா கார் கொண்டாந்துட்டான். லண்டன் மாமா நாங்க போகணும், நீங்க சாரி எடுத்து கட்டுங்க. சொப்பாயே ஒண்ணு நான் கார்ல கூட்டிட்டு போக மாட்டேனா? ஒண்ணு நான் கார்ல கூட்டிட்டு போக மாட்டேன். செஞ்ச வேலா விட மாட்டான். மேலே ஏறுவான், கழுத்து பிடிச்சி இழுப்பான், நம்ம ஸ்டேரிங்ல வச்சுலாம் பின்னால இருந்து பிடிச்சி இழுப்பான். அப்பனே காரு மோடல விடவே மாட்டான். நெருப்பு நாள். அதானா இப்ப அவரு நல்லா கிடக்காரு. நல்லா கிடைக்கியா? அப்படித்தான் சொல்லுவார். ஒரு நாள் டவுனை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி எடுத்தாச்சு. பாட்டியம்மா கூட்டி போய் சாரி இதில் எடுப்போம்னு சொல்லிட்டு போகல திவானோ அவங்க ஏரியாக்குள்ள போகல காட்டி போட்டு கேட்குறான். இதுதான் உங்களோட டவுன், நல்லா கிடக்கான். நல்லா கிடக்குண்ணா. ஒரு நாள் சொல்லி காட்டுங்க நம்மள சொல்லுங்க. நீங்களா நல்லா கிடைக்கீங்களா ஆண்டுகளுக்கு? கேளுங்க நல்லா கிடக்குங்களான்னு. திரும்ப திரும்ப நல்லா கிடக்குங்களா? அங்க கேளு. குண்டு நல்லா கிடக்குறீங்களா? காமெடி கமெடி பண்ணலே முழிச்சுறான் பார்த்தோம். ரைட் ஓகே. அப்ப இது தேங்காய் மைண்ட் வந்தாச்சு. ரைட் அப்ப கிணத்தெல்லாம் பாக்கணும் பார்த்தப்ப மழை பெஞ்சு கொண்டு இருக்குடா. அப்ப பயங்கரமா பட்டியும் இருக்கா பாருங்கடா. அதுக்கும் வாலி இருக்கு, அதுவும் செஞ்சு தரேன். நீங்க எவ்வளவு தந்தா உங்களோட வேலையை நீங்க தொடங்கி சொல்லி சொன்னீங்க? எனக்கு 30 தந்தா. 30 தான் நீங்க தொடங்குவீங்க? நான் தொடங்குவேன். நாளைக்கே தடி கொஞ்சம் கிடக்கு, எனக்கு போய் வேணும். ஒரு கட்டி பாருங்க, துப்புரா உதவாது. ஆட்டுக்கொட்டியில வந்து பாப்போம் பாருங்க. என்ன 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 போட்டோலாம் நல்லா கிடக்கும். போட்டோலாம் நல்லா கிடக்கா? நம்ம டவுன் நல்லா இருக்குதா? அதான் சிலாங் வித்தியாசம். அப்படித்தான் நல்லா கிடக்கு. அப்படி கிரிக்கெட் விளையாடுமா? வாடா விளையாடு. வாடா நல்லா கிடப்பா. சரி நல்லா நீட்டி இருந்து படு. எல்லாமும் 4 பேரும் படுங்க. அதோட கட்டில நீங்க மறக்குறா கீழால கொண்டு விடுவோம். இல்ல ஒரு 4 பேர் நான் மலைன்னு சமைச்சு ஒரு சோறும் சம்பளம் மண்டாலும் அரைச்சி தர்றேன். இருந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷம். என்னடா அடிக்கடி பேசி போட்டு சைலண்ட் ஆகுறான்டா. நம்ம கிட்ட இத பாப்போம். கொட்டில பாப்போம். ஆட்டுக்கொட்டில பாப்போமா? போ மேவ பார்க்க மாட்டேன். என்ன கோழி இதுக்குள்ளே கிடக்குது? கோழி அதுல நிக்கும். திறந்து விட்ட மலைக்கா நிக்கிறாங்க. ஓ மொழுகுதுனே எல்லா பக்கத்தாலையும். இங்க ஓண்டாப்பா இப்பரா உள்ளுக்கு போவேல. அதான் அப்படி இன்னும் கட்ட மூட்டுறது லண்டன் ஒன்னும் செய்ய. இதுக்குள்ள தண்ணி இறங்குது. என்ன அங்க மேல எல்லாம் ஒழுகுது. பாரு உண்டாப்பா குளிர் கடமைதான் இருக்குன்னு. சரி அப்ப நாங்க இன்றைக்கு இதுக்கான ஒழுங்கா செஞ்சு தரோம். நீங்களே தொடங்குங்க சரிங்களா? சொன்னா சரியே வராது. விக்கி சொல்லக்கூடாது. எங்களுக்கு 1200 ரூபாய்க்கு கட்டை 700 ரூபாய்க்கு கட்டை போட்டிருக்காங்க. இந்த கட்டையில 3 கட்டை வச்சாதான் ஒன்னா வரும். கட்டை வேற இடத்துல வேற இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியாது உங்களோட ஊர்ல இருந்து யாரு என்ன எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நீங்களே உங்களோட கையில தர உங்களுக்கு நம்பகமானவங்க யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அவங்கள வச்சு இருந்து நீங்க வேலைகளை வந்து செய்யுங்க சரிங்களா? நான் நாளைக்கே தொடங்குவேன். கிடக்கு தடி கொஞ்சம் அவங்க காட்டுக்குன்னு போறவங்க தான் பாருங்க. ஐயோ மலைக்குள்ள வரான். அப்ப அதால அவங்கள வச்சு செய்து கொடுவேன். ரைட். அப்ப அதுக்கான வேலையும் செய்தார் நாங்க சரிங்களா? இப்ப போ மழை அதிகமா பெய்யுது. இங்க பாருங்க ஆக்குற நிலைமையில இப்படி இருக்கிறாங்க. என்ன சாமி நலையிறீங்களா? 2 நாளை பொறுத்துக்கலாம். எங்கட போறா? இங்க வா இங்க கழுத்திக்க பொண்ணி காட்டுறாங்களா?
ஆனா கடுமை இவன் தான் யோசிச்சு கொண்டிருந்தது. நானும் என்ன செய்யறதுன்னே இருந்து அதுல குடம் இருந்துச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம் தானே. மத்த குடையும் சரி வாங்கம்மா. வழுக்கும், லண்டன் வழுக்கும். என்ன இந்த தண்ணி போய் போய் பாசு குடிச்சது. சரி பாட்டி, உண்மையா நாங்க மனசுல இருந்து சொல்றேன்டா, உங்களை தாங்க எதிர்ச்சியா தான் சந்திச்சு நாங்க. சரி, எதிர்ச்சியா வந்து உண்மையில நீங்கள் ஆரம்பம் தெரியாது, நாங்கள் ஆரம்பம் உங்களுக்கும் தெரியாது. ஆனா சந்திச்சதுக்கு பிறகு வந்து நீங்கள் அப்படியே ஓகே எங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளாகும். அது வந்து எங்களோட லைஃப்குள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்களா அப்படியே. நாங்கள் அப்படிதான் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஸோ நாங்கள் வந்து பார்ப்போம். நாங்கள் இருப்போம், கடைசி வரைக்கும் இருப்போம். நீங்கள் இருக்க மட்டும் நாங்கள் இருப்போம். உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருவோம் தெரியாது. சரி, அப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருப்போம். நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் சும்மா சொல்கிறோம் ஜோக்கு, அங்கே இங்கே வாங்க வரும் இங்கே வரும், நாங்கள் இங்கே தெரியும். சரியானே, அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சரியா, சந்தோஷம் தான் உங்களுக்கு? ஓ, எனக்கு நல்ல சந்தோஷம். பாட்டி எங்க மாமியார் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். கேரளம் போவோம். நம்ம கேரளாவுக்கு போவோம். நீங்க கேட்டீங்களோ அந்த கண்டிக்கு போகணும் ஒரு காட்டி. அப்போ கண்டிக்கு போவ இப்ப இவங்க அப்பா வந்துருவாரு, வேலைக்கு போயிருக்கிறா. வந்த உடனே நான் கிசுவுக்கு போன் எடுக்கிறேன். என்னடா நீங்க உண்மையா ஆசைப்பட்டது, நீங்கள் பிறந்த, அதாவது பாட்டி நாங்கள் முதல் நாளாக சொல்லி கொடுத்தோம், பாட்டி பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ பாட்டி போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டவ. கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போய் காட்டிட்டு குடிச்சு வரணும். எத்தனை வருஷம் நீங்க போயிட்டு? நான் இப்போ போய் எப்படியும் ஒரு 15-16 வருஷம் வரும். ஸோ இப்போ போய் பாட்டி அந்த சொந்த பந்தங்கள் அதெல்லாம் வந்து பார்க்க முடியல ஆசைப்பட்டோம். நாங்கள் வெகு சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 2-3 மாதத்துல கூட்டிட்டு போவோம். ஆமா, அதாவது சொந்த ஊர் சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கிற நாவலப்பட்டி. நாவலப்பட்டி அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. போன வீடெல்லாம் கண்டுபிடிப்பீங்களா? தெரியும் பாட்டி. 15 வருஷத்துல சில மாற்றங்களும் இருக்கு. போன் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு இடத்து காய்க்கிறீங்களா அவங்களோட? இல்ல, அவைக்கு போன் தொடர்பு எனக்கு எதுவும் இல்லை. காரணம் என்னன்னா நம்பர்கள் இல்லை. அம்மா செத்ததுக்கு பிறகு நான் பெருசா ஆசைப்பட இல்லை. அவங்க சொந்தங்கள்லாம் மதிப்பீங்களா? போனா கட்டாயம் மதிப்பேன். பணத்தை மதிக்காட்டியும் சொந்தம் பந்தத்தை கட்டாயம் மதிப்பேன். அதோட இந்த லண்டனை இந்த உயிருக்குள்ள கூட்டுக்குள்ள ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளுவேன். ஓகே, அப்ப அங்க உழவச்சாச்சு. ஓகே, உண்மையில வந்து சந்தோஷம். நாங்கள் சொல்லியிருந்தது தான், வந்த முதல் நாள் வந்து பாட்டி சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சந்திச்சாச்சு. ரைட், ஆசையோட பிரிச்சு பாக்குறாங்க. திரையமலர் மகன் நல்லா இருக்கா? பாத்துட்டீங்களா? எல்லாரும் பாத்துட்டீங்களா? நீங்க பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? அழகா இருக்குண்ணா. ஐயோ, அப்படி எல்லாம் கிடையாது. பாட்டிய மாதிரி கலெக்ஷன் பாக்குறா அப்படின்னு. ஓகே ரைட், ஓகே. இது வந்து திரவியம் மலர் நம்ம வந்து கிஃப்ட் பண்ணது. ஸோ அதை வந்து உடனே அவள் பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா. இப்போ நான் பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லி வந்து நிற்கிறவங்க வந்து போய் பாட்டியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு முடியாமல் போயிட்டு என்ன செய்யுது, அவங்களோட கிஃப்ட் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. சரியா, அவங்களுக்கு சொல்லிடுங்க. நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி. ரைட், ஓகே. கண்டிப்பா அவங்களோட பேர பிள்ளைகள் தான் ரொம்ப ஆசைப்பட்டவங்க. இந்த சாரி நாங்களும் சொல்லிக் கொள்றோம். எங்களுக்கு கொஞ்சம் இப்படி ஏழாம போயிடுது கொட்டிக்கிட்டு காட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் வாட்டி வந்து கண்டிப்பா வந்து நாங்க கண்டிப்பா வந்து காட்டுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ இது மட்டும் இல்ல, பாட்டியோட அடுத்த வீடியோ கொடுக்க கொஞ்சம் மழை பிடிச்சு வந்துச்சுன்னா காட்டுக்கு போய் பாட்டிக்கு வந்து கொல்லிலாம் பிறகு கொடுக்கல. வெயிலா இருக்குன்னு சொன்னா நாங்களும் ஒரு நாளைக்கு போய் பிறகு எடுத்து கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆனா எல்லாமே வந்துட்டு அந்த காலம் காட்டல. பாட்டி ஒரு நாள் பக்கம் வந்து சரி, ஓகே. உண்மையில சந்தோஷம். அண்ட் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் இன்னும் 2-3 நாளைக்கு வந்துட்டு இங்கெல்லாம் தான் நிற்போம். பாட்டியோட மற்ற வீடியோக்கெல்லாம் போட முடிஞ்சா கண்டிப்பாக போடும். அண்ட் வந்துட்டு பாட்டியின் லைஃப்பை பற்றின சில விஷயங்கள் என்ன தெரியணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றின விஷயங்களை வந்து காண்பிக்கிறோம் காணொலியாக வந்து. ஓகே, நீங்கள் 30 கேட்ட நீங்கள் இதில் எவ்வளோ இருக்கொண்டு பாருங்க. 35 இருக்கு. சரிங்களா? எக்ஸ்ட்ரா 5 வச்சு தந்துருக்கிறோம். ஸோ வந்து வெட்டாப்ப பார்த்து தான் முடிக்கலாம். மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. முடிச்சிருங்க. சொன்னா மழை டைம்ன்றதால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லா வேலையும் வீடு இருந்ததோட கொஞ்சம் திருத்தி கொடுத்துருக்கோம். அதை தாண்டி வேறு காணியெல்லாம் அழைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆட்டுக்கொட்டியில் மட்டும் தான் நாங்கள் செய்ய விட்டு வேண்டிய சொன்னாங்க. ஸோ அதை செஞ்சு விடுங்கன்னு சொல்லி நாங்கள் அடுத்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக செஞ்சு செய்யணும்னு சொல்லி. இப்போ என்னென்ன ஒரு பாட்டி வந்து இப்போ எங்களுக்கு பக்கத்துலேயே இல்லை, நாங்கள் பாட்டி பக்கத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்துருப்போம். நாங்களே ஓடி வந்து பார்த்துருப்போம், கவனிச்சிருப்போம், செஞ்சுருப்போம். பக்கத்தில் நீங்கள் இருந்திருந்தா தான் நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் விட்டு இருக்க மாட்டேன். அதான் துருத்துறைக்கு செய்யலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். ஆமாம்,
ஓகே, அண்ட் வந்து இந்த ஒரு டொனேட் வந்து உங்களுக்கு பண்ண யாருன்னு சொன்னா தெய்வான பாட்டுக்கு வந்து ஆட்டுக்கோட்டில் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மன்ல இருக்கிற மாலாமா அவங்களோட 55வது பிறந்த நாளுக்காக வேண்டியும் அவங்களோட அம்மாவோட ஆசீர்வாதத்துக்காக வேண்டி வந்து இங்க ஒரு 25,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி சுவிஸ்ல இருக்கிற செல்வன் அவங்களோட மகன் செனிஸ்டனோட பிறந்த நாளுக்காக வேண்டி 10,000 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த 10,000 ரூபாய் இந்த 25,000 சேர்த்து டோட்டலாக வந்து 35,000 இருந்திருக்கும். இது வந்துட்டு உங்களோட இந்த செல்லக்குட்டிகளோட உயிரை காப்பாத்துறதுக்காக வேண்டி மலையில இருந்து நீங்க இந்த கொட்டகையை நல்லபடியா போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ஓகே, அவங்களுக்கு ஏதாச்சும் தேங்க்ஸ் சொல்ல போறீங்களா? எனக்கு இந்த உதவியை செய்த உங்களுக்கு புண்ணியமா போகும். அதை விட இந்த லண்டனுக்கு பெரிய பட்டதாரி ஆகணும். எந்த சிவா வாக்களும் இந்த டீம்ல உள்ளவங்க அத்தனை பேருக்கும் கடவுள் அருள் புரியணும். நானும் ஒரு அனாதை, உண்மையிலேயே நான் அனாதை. என்ன காரணம்னு கேட்டா, நான் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த எண்ணத்தான் இப்படியாவது எனக்கு ஒரு உயிர் கொடுத்து ஒரு பட்ட மரத்துக்கு ஒரு ஆணி நேராக உயிர் கொடுத்த என்ற பேர மக்களுக்கு மிகவும் நன்றி. அந்த ஒத்துழைப்பால உங்களுக்கு ஆனந்த நன்றி. சரிங்களா? ஓகே, நல்லபடியா வந்து பாத்துக்கோங்க. எங்களை சார்பில் வந்து இந்த ஹெல்ப் பண்ண 2 பேருக்கும் நன்றி. அந்த உண்மையிலே என்ன பட்ஜெட்ல முடியுதுன்னு சொல்லி தெரியல, பாப்பா முடியக்கிட்ட அவ்வளவு முடியுதுன்னு சொல்லி மழை கொஞ்சம் விட்டுற டைம்ல வேலை செய்ய மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணுங்க ஆட்களை வச்சு. ரைட், வந்து இன்னைக்கு இது வரைக்கும் வந்து காமிச்சிருந்த ஒரு காணொலி நிறைய பேர் ஆசைப்பட்டிருந்தீங்க பாட்டியோட நிலவரத்தை வந்து காண்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கமே வந்து நாங்கள் காணொலியை காமிச்சிருக்கோம். வந்து நாங்கள் வடக்கு பக்கம் இருந்தால் கண்டிப்பா வந்து பாட்டி வந்து சந்திக்காத நாட்கள்ல. ஸோ அந்த பாட்டியை சந்திக்கிறதுனால இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கொள்ளோட்டனே கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். அப்படி வாய்னு சொல்லுங்க பாட்டி. பாய்.